பிரைஸ் தி லார்ட். சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் பகற்காலத்தில் அவருடைய திருவசனத்தை சத்திய வேதத்திலிருந்தும் பகர்ந்தளிக்க தேவன் தந்திருக்கிறதான இந்த நல்ல வேளைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களிலே மனுஷகுமாரன் என்கிற ஒரு சப்ஜெக்ட் நாம் பேசி வருகிறோம். முதலாவது சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறவராக, இரண்டாவது மனுஷகுமாரன் தீர்க்கதரிசியாக என்றும் 2 பாட்டுகளாய் நாம் அதை கடந்து வந்திருக்கிறோம். 3வது பாட்டாக இனத்தான் சகோதரனாக மாற வேண்டும். இனத்தான் சகோதரனாக மாற வேண்டும். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது லேவியராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தையும் அதனுடைய 47, 48 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். 47, 48. உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின்பு திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரில் ஒருவன் அவனை மீட்கலாம். ஆமென். 2 வசனங்களை நாம் இங்கே கவனிக்கிறோம். இனத்தான் வந்து சகோதரனை மீட்க வேண்டும் என்கிற இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது, உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். 2வது 47, 48 வாசிக்கும்போது, உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம் என்று எழுதியிருக்கிறபடி, இங்கே ஒரு சகோதரனாகவும் ஒரு இனத்தானாகவும் 2 காரியங்களே இங்கே சொல்லுகிறார். சகோதரன் என்கிற ஸ்தானத்தை நாம் பார்க்கும்போது இங்கே விலைப்பட்டு போனது என்ன? சகோதரன் தரித்திரப்பட்டு காணியாட்சியில் சிலது விற்றது என்ன என்று நாம் ஆழமாய் தியானிக்கும்போது, ஆவிக்குள்ளாய் கடந்து சென்று தியானிக்கும்போது, ஏதேன் தோட்டத்திலே 2 விதமான காரியங்களே பாவத்தினால் அடகு வைத்து போட்டு விட்டது. ஒன்று, தன்னுடைய மகிமையே இழந்து விட்டான். 2, அவன் நித்திய மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். நித்திய மரணத்துக்கு பாத்திரன். அப்படி என்றால் மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. பிசாசானவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்துக்காக நியமிக்கப்பட்டவன். அவன் தண்டே பொல்லாத பாவ கிரியைகளினால் மனுக்குலத்தை முழுதும் நித்திய நரகத்துக்குள் ஆக்கும்படிக்கு அத்தனை மனுஷனையும் பாவத்துக்குள்ளாக அடைத்து வைத்தான். மரிக்கிறவன் அத்தனை பேரும் பிசாசு கடுமையாக மடிக்கிறபடியால் பிசாசுக்கு தேவன் நியமிச்ச இடத்துக்குத்தான் அவர்கள் போக வேண்டும். ஆதலால் அந்த நரகமாகிய கொடிய ஹalleluya அந்த கொடிய இடத்திலிருந்து அவன் யார்? உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால், இவன் விலைப்பட்டு போனான். மனுஷன் விலைப்பட்டு போனான்.
ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷனை தேவன் புறம்பாக்கினான். இப்போ விற்றது ஒன்று, தேவனுடைய அதே சாயல், அதே மகிமை. மனுஷன் இழந்தது மட்டுமல்லாமல் இன்னும் இங்கே நாம் பார்க்கும்போது அவன் நித்திய நரகத்துக்கு விலைபட்டும் போய்விட்டான். அதனால் அந்த மகிமையை திரும்ப கொடுப்பதற்கும் விலைப்பட்டு போனதை திரும்ப பெறுவதற்கும் ஒரு சகோதரன் வர வேண்டும். ஒரு சகோதரன் வர வேண்டும். அந்த சகோதரனை குறித்து தேவனுக்கு சில திட்டங்கள் உண்டு. அவர் எப்படி இருக்க வேண்டும், சகோதரனாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாவத்திலிருந்து நீங்களாக்கி மீட்க, பாவத்தினுடைய மரணத்தினுடைய பிசாசினுடைய அடிமத்தன நுகத்தடியில் இருந்து மனுஷகுலத்தை நீங்களாக்கி மீட்டெடுத்து பரலோக கானானுக்கு கொண்டு செல்ல ஒரு தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்டது போல இங்கே இழந்து போன மகிமையை திரும்ப கொடுக்கவும், மனுஷன் இழந்து போன மகிமை, பாவத்தினால் அவன் தன் மகிமையை இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிருக்க என்று எழுதப்பட்ட வண்ணமாய் தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, நரகத்துக்கு அதிகாரியாகிய, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனுக்கு அவன் அடிமைப்பட்டு போனான். அப்படியானா அந்த மகிமைக்கு திரும்ப கொண்டு வர, மரணத்திலிருந்து நீங்களாக்கி, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனுடைய கையிலிருந்து நீங்களாக்கி அவனை நித்திய நரகத்திலிருந்து மீட்டெடுக்க ஒரு சகோதரன் வர வேண்டும் என்கிறதே ஆவிக்குரிய பொருளாக இந்த வசனத்தை முன்னிறுத்தி கொண்டு உங்களுக்கு பேசுகிறேன். தேவ பிள்ளையே, அப்படி இருக்க அவர் சகோதரராய் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதுகிறார், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால் பிறந்திருக்கிறான் என்று எழுதியிருக்கிறார். அப்படியானால் இடுக்கணில் உதவ ஒரு சகோதரன் பிறந்திருக்கிறார். யெஷயா தீர்க்கதரிசி சொல்லும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எண்ணப்படும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நடக்கவே இல்லை. ஏசியா தீர்க்கதரிசியானவருக்கும் லேவியராகம புஸ்தகத்தில் மோசே இடத்தில் தேவன் சொல்லுகிற காலகட்டத்திலும் அதை எழுதி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது சொல்லுகிறார், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன். மனுக்குலம் ஒரு இடுக்கணுக்குள்ளே அகப்பட்டு விட்டது. பாவத்தால் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியாமற் போனபடியால் அவர்கள் பாவத்திலும் தேவன் அருளியிருந்த தேவ மகிமையிலிருந்தும் புறம்பாக்கப்பட்டு பிசாசுக்கு விலைப்பட்டு போனான். அந்த சகோதரனே அவன் கையிலிருந்து மீட்டெடுக்க ஹல்லேலூயா தேவன் ஒரு திட்டமிடுகிறார். அவரும் சகோதர போல மாற வேண்டும், ஒரு சகோதரனை போல மாற வேண்டும். அதனால தான் எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே எழுதுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆவியாயிருக்கிற தேவன்
ஆவியாயிருக்கிற தேவன், கிறிஸ்து என்கிற ரூபத்தை எடுத்துக்கொண்டவர். இப்பொழுது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதினூரிலே பிறந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் பூமியில் சகோதரருக்குள்ளே ஒரு சகோதரனாய் பிறந்தார். அப்படி பிறந்தவர் இந்த உலகத்தில் எப்படி சகோதரனாய் நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்றால், வேதம் படித்து பாருங்கள். எபிரேய நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்திலே நாம் கடந்து செல்லும் போது, எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கையில், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது அவசியமாயிருந்தது. 18வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாவத்தின் அடிமனத்துக்குள்ளே விலைப்பட்டு போன சகோதரனே, சகோதரியே, நீ விலைப்பட்டு போனது மட்டுமல்லாமல் தேவன் உனக்கு தந்திருந்த தேவ சாயலையும் வளர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் பாவத்திலிருந்து நீ நீங்களாக்கப்பட்டு நீ இழந்து போன மகிமையை திரும்பவும் தரும்படிக்கு ஒரு சகோதரருக்குள்ளிருந்து ஒரு சகோதரராக அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். எப்படி பிறந்தது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு என்னெல்லாம் நடக்கணும்? ஹல்லேலூயா! தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படி சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. அப்படி சகோதரனாய் அவர் பூமியில் வந்து அவர் என்ன செய்தாரா? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உதவி செய்ய வல்லவர். எப்படி உதவி செய்ய வல்லவர்? நீ ஹல்லேலூயா, நீ அனுபவிக்கிற எல்லா பாடுகளும், ஹல்லேலூயா, நீ இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னமே உனக்கு என்னென்ன பாடுகள் நேரிடுமோ அந்தந்த பாடுகள் அனைத்தையும் அவர் கண்டு அனுபவித்து அந்த பாடுகளை அவர் பட்டு 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கையில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவிடத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல சோதிக்கப்பட்டவர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர், நம்மை போல பாடுகளை அனுபவித்தார், நம்மை போல வேதனைகளை அனுபவித்தார். 33 வருட கால வாழ்க்கையில் அவர் ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை பாடுகளையும் அத்தனை வேதனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து, இல்லையா, இப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, எபிரேய நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே
அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளே மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அநேகம் பிள்ளைகளே மகிமையில் கொண்டு சேர்ப்பதற்கு, அல்லேலூயா, ரட்சிப்பின் அதிபதியை என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பாவத்தில் இருந்து உங்களை ரட்சிக்கிறார். நீங்கள் இழந்து போன மகிமையை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற இரட்சகராய் மனுக்குலத்தின் நடுவில் அவர் இறங்கி வந்து பாவத்தை தம்மேல் சுமந்து கொண்டு கோரச் சிலுவையில் துடிக்க துடிக்க தம் கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தி தன் ஜீவனை ஈண்டு பாடுகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. இதற்காக நம்மை மகிமையில் கொண்டு சேர்ப்பதற்கு, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்ப்பதற்கு. அவரின் அதிபதியே உபத்திரவங்களினாலே எந்த சூழ்நிலையிலும் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கும் ஒரு மாபெரிய பொறுப்பு தாம் எடுத்துக்கொண்டபடியால், நீங்க கூடுமானால் இந்த பானபாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவதென்று சொல்லி தன்னை மனதார அதை செய்ய மனதார செய்ய மனதில்லாதிருந்தும் கூட கொடிய துன்பத்தை, கொடிய உபத்திரவத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு இந்த கோர சிலுவையில் நமக்காக துடிக்க துடிக்க தன்னுடைய வாலிபத்தின் கொழுமையான அந்த மகிமையின் சரீரத்தை, ஹல்லேலூயா, பாவமில்லாத அவரை நமக்காக பாவமாக்கி நாம் பாவங்களுக்கு சத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களே சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையின் மேல் சுமந்து கொண்டு கோரத்தால் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை ஈண்டு கொண்டு நமக்கு மீட்புண்டு பண்ணின அந்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள மற்ற காரியங்களை சத்திய வேதம் சொல்லும் ஒருவரே தேவன் என்கிற ஆரம்பத்தில் இருந்தும் 4 பாட்டுகளாய் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் கவனிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மனுஷகுமாரனாக இப்பொழுது சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறராய், தீர்க்கதரிசியானவராய், சகோதரராய் அவர் வந்து நம்முடைய வேதனைகளை நாம் அனுபவிக்கிறதற்கு முன்னே அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளை அவர் அனுபவித்து கொண்டு ஹல்லேலூயா நமக்காக அந்த வேதனைகளை எல்லாம் சகித்து கொண்டு உபத்திரவங்களை எல்லாம் சகித்து கொண்டு கோர சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தின அந்த சகோதரன் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனே நமக்கு சகோதரனாய் பிறந்தார் என்ற சத்தியம் உங்கள் காதுகளில் துணிக்கும் போது புரிந்து கொள்ளுங்க. என் மனக்கண்களில் 1000 முறை படைத்த தெய்வத்தை குறித்து நான் நினைத்தது உண்டு. அப்பொழுது ஒன்று என் கண்ணுக்கு தென்படாதவர் இன்று அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது என் மனக்கண்களுக்கு முன்பாக தென்பட்டு இவ்வளவு அழகும் மகிமையும் நிறைந்த தேவாதி தேவன் என்னை மீட்டெடுக்க ஒரு சகோதரனை போல மாறி ஏறக்குறைய 28 வருஷக்கால பாவ வாழ்க்கை, அது நான் பாவம் செய்கிறேன் என்பதை நான் உணராமல் இருந்தும் புரியாமல் இருந்தும் அவைகளை பார்க்கிற தேவன் அதையெல்லாம் 28 வருட காலம் அளவும் பொறுத்தும் சகித்தும் எனக்காகவே தேவனிடத்தில் மன்றாடி திறப்பில் நின்று கொண்டு என் உயிரை காத்து தற்கொலையின் வரம்பில் இருந்த என்னை அவர் மீட்டு கொண்டார். அவருடைய இரத்தம் கொண்டு என்னை கழுவினார்.
அவருடைய நாமம் தரிப்பித்தார், அவருடைய ஆவினால் முத்திரித்தார். நீண்ட பல வருடங்களாய் அவருடைய வேதத்தோடு இருக்கிறபடினால் அந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்கள் அவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். இவைகளை இன்றைக்கு சொல்லும்போது என் சகோதரனாக பிறந்த என் தேவனே மகிமைப்படுத்தி இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் பலன் செய்து கிரியேட் செய்து உங்களிலும் பெரிய அனல் மூட்டி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபித்து முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இவ்வசனங்களால் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.